எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற டாப் 3 ஃபண்ட்ஸ் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது, 1 இயர் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1 இயரில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு, நம்பர் 1 ரேங்கிங் உள்ள ஃபண்டு HDFC கோல்டு ஃபண்டு. 1 இயர் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 14.65%, 14.65%. மாதம் 5,000, 12 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 68,789 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 8,789 ரூபா இருக்குது. 1 இயர் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது SBI கோல்டு ஃபண்டு. 1 இயர் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 14.51%, 14.51%. மாதம் 5,000, 12 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 68,704 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 8,704 ரூபா இருக்குது. 1 இயர் அப்சல்யூட் ரிட்டர்னில் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் கோல்டு ஃபண்டு. 1 இயர் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 14.34%, 14.34%. மாதம் 5,000, 12 மாதங்களுக்கு இந்த கொட்டாக் கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 68,606 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டும் தனியாக பார்க்கும்போது 8,606 ரூபா இருக்குது. டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு அகெயின் HDFC கோல்டு ஃபண்டு. 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 29.45%, 29.45%. மாதம் 5,000, 36 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,33,000 இருக்குது. இந்த ஃபண்டு மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கும்போது 53,000 இருக்குது. 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு. 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ண கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 29.09%, 29.09%. மாதம் 5,000, 36 மாதங்களுக்கு இந்த ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,32,367 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 52,367 ரூபா இருக்குது. டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷனில் வந்து 2 ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு, இன்னொன்று வந்து SBI கோல்டு ஃபண்டு. SBI கோல்டு ஃபண்டு 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 29.09%, 29.09%. மாதம் 5,000, 36 மாதங்களுக்கு இந்த SBI கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,32,367 ரூபா இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 52,367 ரூபா இருக்குது. ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டும் மற்றும் SBI கோல்டு ஃபண்டும் ஐடென்டிக்கலாக வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 29.09% இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 52,367 ரூபா இருக்குது. டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு அகெயின் HDFC கோல்டு ஃபண்டு. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 42.14%, 42.14%. மாதம் 5,000, 60 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்சம் சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 4,26,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,26,000 இருக்குது. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 42.06%, 42.06%. மாதம் 5,000, 60 மாதங்களுக்கு இந்த ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்சம் சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 4,26,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,26,000 இருக்குது. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்னில் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு SBI கோல்டு ஃபண்டு. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 42.03%, 42.03%. மாதம் 5,000, 60 மாதங்களுக்கு இந்த SBI கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 4,26,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,26,000 இருக்குது. HDFC கோல்டு ஃபண்ட், ஆக்சிஸ் கோல்டு ஃபண்ட் மற்றும் SBI கோல்டு ஃபண்டில் வந்து 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஐடென்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 42% வந்திருக்கு. அதில் ஃப்ராக்ஷன் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்குது. இந்த ரவுண்டிங் ஆஃபில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. 1,26,000 இருக்குது.
டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1 இயரில் பெஸ்ட் ரிட்டர்ன் ஃபண்ட்னு பார்க்கும்போது HDFC கோல்டு ஃபண்டு. இது 1 இயரில் அப்ஸ் ரிட்டர்ன் வந்து 14.65% கொடுத்துருக்கு. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது 14.51% கொடுத்த SBI கோல்டு ஃபண்டு. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது கொட்டாக் கோல்டு ஃபண்ட். இந்த ஃபண்டு வந்து 14.34% கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டை வந்து 1 இயரில் வந்து 14.17% கொடுத்துருக்கு. இது கரண்ட்லி ஸ்டாண்ட்ஸ் இன் 6th பொசிஷன். டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 இயர்ஸில் பெஸ்ட் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அகெயின் HDFC கோல்டு ஃபண்டு. 3 இயர்ஸில் இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 29.45% கொடுத்துருக்கு. 29.45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் பொசிஷன் பார்க்கும்போது 2 ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஒன்று SBI கோல்டு ஃபண்டு, இன்னொன்று வந்து ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு. 2 ஃபண்டுகளுமே வந்து 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 29.09% கொடுத்துருக்கு. 29.09% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் கோல்டு ஃபண்ட் 3 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் 28.57% கொடுத்துருக்கு. 28.57% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கரண்ட்லி ஸ்டாண்ட்ஸ் இன் 8th பொசிஷன். டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 இயர்ஸில் அப்சல்யூட் ரிட்டர்னில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து அகைன் HDFC கோல்டு ஃபண்டு. இது 5 இயர்ஸில் வந்து 42.14% கொடுத்துருக்கு. 42.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு. 5 இயர்ஸில் இது கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 42.06%, 42.06%. தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு SBI கோல்டு ஃபண்டு. 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் இந்த ஃபண்டு வந்து 42.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 42.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் கோல்டு ஃபண்டு 5 இயர்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 41.23% கொடுத்துருக்கு. இது கரண்ட்லி ஸ்டாண்ட்ஸ் இன் 5th பொசிஷன். இந்த 4 ஃபண்டுகளுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் growth கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்த்தீங்கன்னா அது SBI கோல்டு ஃபண்டில் தான் இருக்குது. 0.10% இருக்குது. செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொட்டாக் கோல்டு ஃபண்டு 0.15% இருக்குது. ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு 0.17% இருக்குது. HDFC கோல்டு ஃபண்டில் வந்து 0.18% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் growthல. ஆல் டுகெதர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது HDFC கோல்டு ஃபண்ட் தான் பெஸ்ட். 1 இயர், 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் இவங்க தான் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர் டு SBI கோல்டு ஃபண்ட், கொட்டாக் கோல்டு ஃபண்ட் அண்ட் ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு. இந்த வீடியோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்க்கும்போது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் வந்து நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.